ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பிஎம் கெரியர் கைடன்ஸ். இன்றைய வகுப்புல டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ்ல இருந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி பேசிக் கிளாஸ் கொடுத்துருக்கோம், ப்ராக்டிஸ் செட்ஸுமே கொடுத்துருக்கோம். இன்கேஸ் நீங்க பார்க்கல அப்படின்னா செப்பரேட் பிளேலிஸ்ட்ல நம்மளுடைய சேனல்ல அவைலபிளா இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இன்றைய வகுப்புடைய முதல் கேள்வி பர்சன்டேஜ்ல இருந்து இருக்கு. 25% அதிகரிக்கப்பட்ட ஒரு எண் மற்றும் 30% குறைக்கப்பட்ட எண், அசல் எண் இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு 22 எனில் அசல் எண் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எப்பவுமே அந்த நம்பரை நம்ம என்னன்னு எடுத்துக்கணும்னா 100% எடுத்துக்கணும். அதாவது அந்த அசல் எண்ணை எப்பவுமே 100% அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். சோ அப்ப அந்த அசல் எண்ல இருந்து ஒரு 25% அதிகரிக்கப்படுது. அப்போ 100%ஓட ஒரு 25% அதிகரிக்கப்பட்டா எவ்வளோ? 125% இருக்குமா? அதே அசல் எண்ணோட ஒரு 30% குறைக்கப்படுது. அப்ப 100%ல இருந்து ஒரு 30% குறைத்தால் எவ்வளவு வரும்? 70% வருமா? சோ இப்போ இந்த 2%க்கும் நடுவுல இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் தான், இரண்டிற்கும் இடையே உள்ள வேறுபாடு தான் 22 அப்படின்ட்டாங்க. சோ வேல்யூ வைஸ் இட் இஸ் 22. ஆனா அதுவே பெர்சன்டேஜ் வைஸ் எவ்வளவு டிஃபரன்ஸ்னு பாருங்க. 125%க்கும் 70%க்குமான வித்தியாசம் எவ்வளோ? 55%. கரெக்டா? ஏன்னா 125ல அந்தாண்ட ஒரு 25, கீழே வந்து ஒரு 30, அப்ப மொத்தமா 55% டிஃபரன்ஸ். சோ அப்ப 55% அப்படிங்கறது தான் என்னன்னு மீன் பண்றாங்க? 22 அப்படின்றாங்க. அதாவது இதற்கும் இடையில் இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் வைஸ் டிஃபரன்சஸ் 55%. அதுவே வேல்யூ வைஸ் டிஃபரன்சஸ் 22. ரெண்டுமே அந்த ரெண்டு நம்பரோடைய டிஃபரன்ஸ் தான். சோ இப்ப இந்த 55%ங்கிறது எதுக்கு ஈக்குவல்னா 22க்கு ஈக்குவல். இப்போ 55%ங்கிறது இஸ் ஈக்குவல் டு 22. ஓகேங்களா? அப்ப அவங்க என்ன கொஸ்டின் கேக்குறாங்க? அசல் எண் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அசல் எண்ணுடைய பர்சன்டேஜ் எப்பவுமே எவ்வளோ? 100%. அப்போ 100%ங்கிறது என்ன? அதான் உங்களுடைய கொஸ்டின். புரியுதுங்களா? 55%ங்கிறது 22 ரூபா. 22 அப்படிங்கறத நம்ம தான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 100%ங்கிறது என்ன? சோ இப்ப சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பாக்ஸ் மெத்தட் சொல்லியிருக்கோம். இப்படி ஸ்ட்ரெயிட்டா இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்க டிவைட் பண்ணிக்கலாம். அதுவே கிராஸா இருந்தா என்னதான் பண்ணும்? மல்டிபிள் மட்டும் தான் பண்ணும். ஓகேங்களா? சோ இப்போ 2 11 22, 5 11 55, ஓரஞ்சு 5, 20 100. பர்சன்டேஜ் சிம்பிளுக்கு பர்சன்டேஜ் சிம்பிள் கேன்சல். அப்ப இங்க 20 இருக்கு, இங்க 2 இருக்கு, இங்க எக்ஸ் இருக்கா? சோ இந்த ரெண்டு வேல்யூ கிராஸா தானே இருக்கு. அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் 2 into 20. 2 into 20 எவ்வளோ? 40. இவ்வளவுதான். புரியுதுங்களா? சோ 25% அதிகரிக்கப்பட்ட பின் அப்படின்னா 125% இருக்கு. 30% குறைக்கப்பட்ட பின் அப்படின்னா 70% இருக்கு. இந்த ரெண்டுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 22ன்றாங்க. சோ வேல்யூ வைஸ் இட் இஸ் 22. அதுவே பர்சன்டேஜ் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா அது எதுக்கு ஈக்குவல்னா 55%க்கு ஈக்குவல். இப்ப அந்த 55%ங்கிறதா 22ங்கிறத புரிஞ்சுட்டு 100%ங்கிறது என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சா முடிஞ்சு. ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 40. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின். ஒரு நபரின் மாத வருமானம் ரூபாய் 13,500. அவரது மாத செலவு ரூபாய் 9,000. அடுத்த வருடத்தில் அவரது வருமானம் 14% அதிகரிக்கிறது மற்றும் அவருடைய செலவு 7% உயர்ந்தது. அவனுடைய சேமிப்பில் அதிகரித்த சதவீதம் என்னன்னு கேக்குறாங்க. ஜஸ்ட் அப்படியே எழுதுங்க. வருமானம் ஒரு காலம், ஓகேங்களா? அடுத்தது செலவு, அடுத்தது சேமிப்பு. இப்போ வருமானம் எவ்வளவு வந்துச்சு? ஸ்டார்டிங்ல 13,500 ரூபாய். இதுல எவ்வளவு அவர் செலவு பண்ணாரு? 9,000 ரூபாய் செலவு பண்ணாரு. ஓகேங்களா? அப்ப 13,500ல 9,000 ரூபாய் செலவு பண்ணிருக்காருன்னா எவ்வளவு சேமிச்சிருப்பாரு? 4,500 ரூபாய் சேமிச்சிருப்பாரு. இது ஒரு கணக்கு. ஓகேங்களா? இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த வருமானத்துல ஒரு 14% என்ன ஆகுது? இன்கிரிமெண்ட் பண்றாங்க. அடுத்த வருடத்தில் அவனது வருமானம் 14% உயர்ந்தது, செலவு 7% உயர்ந்தது. ஓகேங்களா? 14% வருமானம் உயர்ந்தது, செலவும் 7% உயர்ந்தது அப்படின்னா சேமிப்பு எவ்வளவு சதவீதம் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கறத கொஸ்டின். ஃபர்ஸ்ட் அவனுடைய வருமானம், புதிய வருமானம் அப்படிங்கிறது என்னவா இருக்கும் அப்படிங்கறத பாருங்க. சோ 13,500ல 14% என்னன்னு பாருங்க. 14% என்ன? 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல். அப்ப 135ஐயும் 14ஐயும் மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 5 0, மீதி 2, 3 12, 2 14, 4, மீதி 1, ஒரு நாள் 4 1 5. அடுத்தது அப்படியே போட்டுருங்க, ஒன் டைம் தான். இப்ப 0, இது என்னது? 9 8 1. அப்ப 1,890 ரூபாய் என்ன ஆகுதுன்றாங்க? இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றாங்க. சோ இது என்ன? இப்ப ஆல்ரெடி 13,500 ரூபாய் வாங்கிட்டு இருக்கான்.
அதோட ஒரு 1890 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எவ்வளவு வரும்? 0 9 13 3 மீதி 1 5 1 அப்ப 15,390 வாங்குறான். எப்போ? இப்போ. ஓகேங்களா? அவனுடைய புதிய சம்பளம் 15,390. அதுவே செலவு எவ்வளவு அதிகரிச்சுச்சுனாங்க? 7% அதிகரிச்சுச்சுனாங்கல்ல. அப்போ இந்த 900க்கு 7% என்னன்னு கண்டுபிடிங்க. இப்ப 900 ரூபாய்க்கு 7% அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 0க்கு 2 0 கேன்சல். 9 63 630 சோ அப்ப புதிய செலவு எவ்வளவு அப்படின்னா 9,630 ஏன்னா முன்னாடி 900 செலவு பண்ணிட்டு இருந்தான். சாரி 900 இல்ல 9,000 9,000 செலவு பண்ணிட்டு இருந்தான். அதுல ஒரு 7% பார்த்தோம்னா 630 அப்ப இப்ப அவனுடைய புதிய செலவு எவ்வளவுனா 9,630 ஓகேங்களா? சோ அப்ப 15,390 வாங்குறான். இதுல 15,390 9,630 அப்படிங்கிறது செலவு அப்படின்னா அவன் சேமிக்கிற தொகை என்னன்னு பாருங்க. 0 6 13ல 6 போச்சுன்னா 7 14ல 9 போச்சுன்னா 5 ஓகேங்களா? சோ கரெக்டா இருக்கா? 15,390 மைனஸ் 9,630 அப்படிங்கும்போது 5,760 வருதா? சோ இதுதான் அவனுடைய புதிய சேமிப்பு. ஓகேங்களா? ஆனா அவங்க கேக்குறது சேமிப்பு எவ்வளவுன்னு கேட்கல. சேமிப்பு எவ்வளவு சதவீதம் அதிகரிச்சிருக்குன்னு கேக்குறாங்க. சோ அப்ப முன்னாடி எவ்வளவு இருந்துச்சு? 4,000 இனிஷியலா எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4,500 இருந்துச்சு. இப்ப ஃபைனலா எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தா எவ்வளவு இருக்கு ஃபைனலா? 5,760 இருக்கு. அப்ப எவ்வளவு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு பாருங்க. 1,260 அதிகரிச்சிருக்கா? சோ இவ்வளவுதான். ஆனா இதை வந்து பெர்சன்டேஜ்ல கேக்குறாங்க. அப்ப 1,260 இன்க்ரீஸ் பெர்சன்டேஜ் வேணும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆன அமௌண்ட் டிவைடட் பை இனிஷியல் அமௌண்ட். இன்க்ரீஸ் ஆன அமௌண்ட் டிவைடட் பை இனிஷியலா இருந்துச்சுல்ல அந்த பழைய மதிப்பு இன்ட்டு 100ன்னு போடணும். சோ அப்ப இனிஷியல் இன்க்ரீஸ் ஆனது எவ்வளவு? 1,260 டிவைடட் பை இனிஷியலா இருந்தது எவ்வளவு? 4,500 இன்ட்டு 100 அவ்வளவுதான். 2 0க்கு 2 0 கேன்சல். 5 9 45 இது 9ஆல டிவைட் ஆகும். 1 9 9 மீதி 3 4 9 36 0க்கு 0 ஓகேங்களா? அடுத்தது 4 5 5 2 5 10 மீதி 4 8 5 40 அப்ப 28%. அப்ப இன்க்ரீஸ் பெர்சன்டேஜ் ஈக்குவல் டு 28%. இவ்வளவுதான். சோ ஜஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா அவனுடைய புதிய வருமானம் என்ன? புதிய செலவு என்ன? அப்ப புதிய வருமானத்துல இருந்து செலவை கழிச்சிட்டீங்கன்னா மீதி இருக்க தொகையை தான் அவன் சேமிப்பான். இப்ப 5,760 சேமிக்கிறான். அவன் இனிஷியலா 4,500 சேமிச்சவன் இப்ப 5,760 சேமிக்கிறான் அப்படின்னா எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 1,260 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? சோ அதோடைய பெர்சன்டேஜ்ல சொல்லணும் அப்படின்னா 1,260 டிவைடட் பை எதுல இருந்து இன்க்ரீஸ் ஆனிச்சு? இந்த இனிஷியலா இருந்த வேல்யூல இருந்து தானே இன்க்ரீஸ் ஆச்சு. அதனால அது கீழே போடுறோம். 4,500 இன்ட்டு 100 அவ்வளவுதான். அப்ப போட்டீங்கன்னா you will get 28%. ஆன்சர் 28%. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு எண்ணின் 31%. ஒரு எண் இருக்கு. அந்த எண் வந்து 100%. ஓகேங்களா? எப்பவுமே அந்த எண் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 100% தான். அந்த எண்ணுடைய 31%க்கும் அதே என்னுடைய 13%க்கும் இடையே இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் வேறுபாடு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 576. ஓகேங்களா? இதுக்கு ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் வந்து 576. ஆனா பெர்சன்டேஜ் வைஸ் டிஃபரன்ஸ் பாருங்க. 31க்கும் 13க்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ்? 18%. பெர்சன்டேஜ் வைஸ் இது 18% டிஃபரன்ஸ். ஆனா அதோட வேல்யூ வந்து 576ட்டாங்க. அப்ப 18% தான் 576. அப்ப அவங்க என்ன கேக்குறாங்க எனில் அந்த எண்ணின் 17% என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப 17% என்ன? இவ்வளவுதான் கொஸ்டின். புரியுதுங்களா? அவங்க வந்து 31க்கும் 13%க்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 576. அந்த 576 எவ்வளவு சதவீதங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். சோ அப்ப டிஃபரன்ஸ் தானே. இப்ப 31க்கும் 13க்குமான டிஃபரன்ஸ் எவ்வளவு? 18%. அப்ப அந்த 18%ஓட வேல்யூ தான் இந்த 576 நீங்க கொஸ்டின்ல இருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சோ அப்ப 18%ங்கிறது 576னா 17% என்ன? இப்ப கேன்சல் பண்ணுங்க. ஸ்ட்ரெயிட்டா இருந்தா கேன்சல் பண்ணிக்கலாம் பாக்ஸ் மெத்தட். சோ 2 9 18 இது 9ஆல டிவைட் ஆகும். 9 6 54 மீதி 3 36 வரும்போது 4 9 36. ஓகேங்களா? அடுத்தது 1 2 2 32 2 64. இந்த பெர்சன்டேஜ் சிம்பிளுக்கு இந்த பெர்சன்டேஜ் சிம்பிள் கேன்சல். ஏன்னா ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. ஓகேங்களா?
இப்ப மீதி என்ன இருக்குன்னா இங்க 17 இருக்கு, இங்க 32 இருக்கு. அப்ப x is equals 17 into 32. அவ்வளவுதான். மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 34 7 3 21 1 மீதி 2 1 3 3 2 5. சோ இப்ப 4 4 5 544. சோ இதான் ஆன்சர். அப்ப ஆப்ஷன் சி தான் வந்து சரியான விடை. 18%ங்கிறது 576னா போட்டு 17%. தட்ஸ் a question. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு பொருளின் வாங்கிய விலை 7840. அதில் 7% லாபம் கிடைக்க வேண்டுமெனில் அதை என்ன விலைக்கு விற்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. சோ 7000 காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 7840 ரூபாய். எனக்கு செல்லிங் பிரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா ப்ராஃபிட் எவ்வளவு வேணும்? 7% வேணுமா? அப்ப இந்த 7840ல 7% எவ்வளவு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிங்க. அப்ப 0க்கு 0 கேன்சல். I2 10 இங்க 3 2 6 9 2 18 2 2. அப்ப மல்டிபிள் என்ன வருது? 392 into 7 டிவைடட் பை 5ன்னு வருதா? இதை 7ஆல ஃபர்ஸ்ட் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 5ஆல டிவைட் பண்ணிக்கலாம். அப்ப 392 into 7ன்னு போட்டீங்கன்னா 2 14 4 மீதி 1 9 63 63 இந்த 1 64 4 மீதி 6 3 21 21 6 27 2744ன்னு வருதா? டிவைடட் பை 5. டிவைட் பண்ணா என்ன வரும்? 4 5 5 5 25க்கு 5 மீதி 2 4 5 20 மீதி 4 8 5 40 மீதி 4 புள்ளி வச்சு 40 பாக்குறீங்கன்னா மறுபடியும் 8. சோ அப்ப 548 ரூபாய் 80 பைசா வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? சோ அப்ப ஆல்ரெடி நான் எவ்வளவுக்கு வாங்கியிருக்கேன்? 7840 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். இதுல எனக்கு எவ்வளவு லாபம் வரணும்? ஒரு 548.80 பைசா வரணும். ஓகேங்களா? சோ அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணா நான் எவ்வளவுக்கு சேல் பண்ணணும்னு கிடைச்சிருமா? அப்ப 8388.8 ரூபாய்க்கு நான் விற்க வேண்டும். அப்பதான் எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? 7% லாபம் கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். நீங்க இதை இப்படி கூட ப்ரொசீட் பண்ணலாம். 100%ங்கிறது 7840னா 107%ங்கிறது எவ்வளவு பெர்சன்டேஜ்னு கூட போடலாம். தப்பு கிடையாது. ஏன்னா எப்பவுமே ப்ராஃபிட் அண்ட் லாஸை பொறுத்த வரைக்கும் காஸ்ட் பிரைஸா 100% எடுத்துப்போம். செல்லிங் பிரைஸ்ங்கிறது நான் வாங்கினது 100%க்கு, ஆனா ஒரு 7% லாபம் கிடைக்கணும். அப்ப நான் 107%க்கு விற்கணும். அப்ப 100%ங்கிறது 7840னா 107%ங்கிறது என்ன அப்படின்னு போட்டாலும் யூ வில் கெட் தி ஆன்சர். சோ இது ஒரே ஸ்டெப்ல வந்துரும். இப்படி போட்டீங்க அப்படின்னா ஒரு 2 3 ஸ்டெப் போட்டு போறதா இருக்கும். ஆனா ஒரு சிலருக்கு இது ஈஸியா இருக்கும், இது கஷ்டமா இருக்கும். சோ அதனாலதான் இந்த மெத்தட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ரூபாய் 400 விலையுள்ள ஒரு பொருளை ஏ 20% லாபத்திற்கு பிக்கு விற்கிறாரு. சோ ஏ கிட்ட 400 ரூபாய்க்கு ஒரு பொருள் இருக்கு. ஓகேங்களா? இந்த பொருளை என்ன பண்றாருன்னா பிக்கு விற்கிறாரு. எவ்வளவுக்கு விற்கிறாரு அப்படின்னா 20% ப்ராஃபிட்டுக்கு விற்கிறாரு. ஓகேங்களா? சோ இப்ப பி என்ன பண்றான்னா பி அதை ஏ கொடுத்த விலையில், ஏ கிட்ட இருந்து இவன் ஒரு பிரைஸ்க்கு வாங்கியிருப்பான்ல, அந்த பிரைஸ்ல இருந்து ஒரு 10% வந்து லாபத்துக்கு இவனும் அதிகமா விற்கிறான். 10% லாபத்துக்கு யாருக்கு விற்கிறாங்க அப்படின்னா சிக்கு விற்கிறாங்க. அப்படின்னா பிக்கு சி எவ்வளவு கொடுத்தார்? சி வந்து எவ்வளவு கொடுத்துட்டு பி கிட்ட வாங்கினாருன்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? இப்ப ஏ கிட்ட ஏவை பொறுத்த வரைக்கும் அது எவ்வளவுக்கு வாங்கினா? 400 ரூபாய்க்கு வாங்கினான். 400 ரூபாய்க்கு மேல எவ்வளவு போட்டு விற்கிறான்? ஒரு 20% போட்டு விற்கிறானா? சோ இப்ப இந்த 400 ரூபாயில 20% என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 80 ரூபாய். ஏன்னா இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல். அப்ப 80 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு விற்கிறான். அப்ப ஏ வந்து பிக்கு எவ்வளவுக்கு விற்கிறான்னா 480 ரூபாய்க்கு விற்கிறான். ஓகேவா? சோ இப்ப 480 ரூபாய் கொடுத்து பி என்ன பண்றான்? ஏ கிட்ட இருந்து வாங்கிட்டான். இப்ப 480 ரூபாய்க்கு அவன் வாங்கினால, இதுல இருந்து ஒரு 10% வச்சு சிக்கு விற்கிறான். 480 ரூபாயில 10% அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு? 48 ரூபாய். ஏன்னா 2 0க்கு 2 0 போச்சு. 48 ரூபாய். அப்ப 480 ரூபாய்க்கு மேல ஒரு 48 ரூபாய் போட்டு சிக்கு வித்துறான். அப்ப எவ்வளோ? 528 ரூபாய்க்கு சி வாங்குறான். ஓகேவா? அப்ப சி எவ்வளவு கொடுத்தார்? 528 ரூபாய் கொடுத்துதான் வாங்கியிருக்காரு. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பி 528. ஓகேங்களா? 400 ரூபாய்க்கு மேல 20% அப்படிங்கும் போது 80 ரூபாய். அப்ப 480 ரூபாய்க்கு பி வாங்குறான். 480 ரூபாய்க்கு மேல 10% போட்டு அப்படின்னா 528 ரூபாய்க்கு சி விற்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது 6th கொஸ்டின். ரீனா, ஆஸ்தா, ஸ்லோகா தனித்தனியாக ஒரு வேலையை 6 நாள் 6 மணி நேரம் 4 மணி நேரம் 12 மணி நேரங்களில் முடிப்பர். மூவரும் இணைந்து வேலை செய்தால் அந்த வேலையை எவ்வளவு நேரத்தில் முடிப்பார்கள் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இது சிம்பிளான கொஸ்டின் தான். டைம் அண்ட் ஒர்க்ல இருக்கக்கூடிய ஒரு பேசிக் கொஸ்டின் தான். ரீனா எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா 6 மணி நேரம். அதுவே ஆஸ்தா எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறாங்கன்னா
4 மணி நேரம். அதுவே ஸ்லோக்கா எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா 12 மணி நேரம். சோ இப்ப இந்த மூணுக்குமான எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 தான் வரும். நீங்க கால்குலேட் பண்ணி போட்டுக்கோங்க. சோ 6ஓட எதை மல்டிபிள் பண்ணா 12, 2. 4ஓட எதை மல்டிபிள் பண்ணா 12, 3. 12ஓட எதை மல்டிபிள் பண்ணா 12, 1. சோ இதுக்கப்புறம் இதை மட்டும்தான் எடுத்துக்கணும். இங்க இருக்கிறதா என்னது உங்களுடைய டோட்டல் ஒர்க். ஒரு நாளைக்கு ரீனா வேலை செஞ்சா 2 வேலை பண்ணுவான். ஆஸ்தா வேலை செஞ்சா 3 வேலை பண்ணுவாங்க. ஸ்லோக்கா வேலை செஞ்சா ஒரே ஒரு வேலை தான் ஒரு நாளைக்கு பண்ணுவாங்க. ஆனா மொத்தமா எத்தனை வேலை பண்ணணும்? 12 வேலை முடிக்கணும். அப்போ ரீனா, ஆஸ்தா, ஸ்லோக்கா 3 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா மொத்த ஒர்க் எவ்வளவு? 12. ஒரு நாளைக்கு அவங்க 3 பேர் சேர்ந்து எவ்வளவு முடிச்சிருவாங்க? 2, ஒரு 3, ஒரு 1. 6 வேலை முடிச்சிருவாங்க. ஒரு நாளைக்கு 6 வேலை முடிக்கிறாங்கன்னா இந்த 12 வேலை எத்தனை நாள்ல முடிச்சிருவாங்க? எத்தனை மணி நேரத்துல முடிச்சிருவாங்க? 2 மணி நேரத்துல முடிச்சிருவாங்க. ஓகேங்களா? புரிஞ்சா? சோ இவ்வளவுதான். இங்க நாட்கள் இருந்தா நாட்கள், மணி நேரம்னு இருந்துச்சுன்னா மணி நேரம், அவ்வளவுதான். சோ ஆப்ஷன் சி தான் வந்து சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்க மாதிரி இருக்கும். பட் நீங்க கொஞ்சம் யோசிச்சு அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா அதை போட்ட முடியும். ஓகேங்களா? ஏபி இணைந்து ஒரு வேலையை டி நாட்களில் முடிப்பார். அதாவது ஏவும் பியும் சேர்ந்து பண்ணாங்க அப்படின்னா அந்த வேலையை டி டேஸ்ல முடிச்சிருவாங்க. ஓகேங்களா? அதுவே ஏ மட்டும் அந்த வேலையை பண்ணாங்க அப்படின்னா ஏக்கு மட்டும் எவ்வளவு டைம் எடுத்துக்கணும்? T+3 days ஆகும். ஓகேங்களா? அதுவே பி மட்டும் அந்த வேலையை செஞ்சாங்க அப்படின்னா T+12 days ஆகுமா? இப்போ இந்த டீங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஏ உடைய டைம் தெரியும், பி உடைய டைம் தெரியும். ஏன்னா டேஸ்ங்கிறது என்னது? நேரம். அப்ப நேரத்துக்கான ரேஷியோ கண்டுபிடிங்க. எங்க மேம் ஹோல் நம்பரே இல்ல, நான் எப்படி ரேஷியோ எடுக்கிறதுனா இங்க எப்படி இருக்கோ அதை அப்படியே ரேஷியோவா எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? சோ அப்ப நேரத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது டைமை பேஸ் பண்ணி ஏ அண்ட் பி உடைய ரேஷியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா T+3, இது வந்து என்னது? T+12. ஓகேவா? ஆனா எனக்கு ஃபார்முலா மெத்தட், அதாவது E1 D1 ஈக்குவல் டு E2 D2 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு என்ன வேணும்? எஃபிஷியன்சி வேணும். அப்ப இந்த நேரம் அப்படிங்கிற விகிதத்தை எப்படி எஃபிஷியன்சியா மாத்தலாம்? விகிதத்தை மாத்தி எழுதிக்கிட்டாலே மாறி போயிடும். அவ்வளவுதான். அப்ப எஃபிஷியன்சி ரேஷியோ என்னன்னா இது இங்க வந்துடும் T+12, இது இந்தாண்ட போயிடும் T+3. ஓகேங்களா? ஞாபகம் இருக்கா? இப்ப A:B டைம் ரேஷியோ வந்து 2:3னா எஃபிஷியன்சி ரேஷியோ என்னன்னு சொல்லுவோம்? 3:2 எழுதுவோம்ல, மாத்தி எழுதிக்கோம்ல, அதேதான் இங்க. ஆனா இங்க என்ன? ஹோல் நம்பரா இல்ல, இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீல இருக்கு. ஓகேங்களா? சோ அப்ப இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இவ்வளவுதான். சோ அப்ப ஏவோட எஃபிஷியன்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா T+12, பியோட எஃபிஷியன்சினா T+3. இப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏபியோடைய டேஸ் வெறும் டீல மட்டும் இருக்குல்ல, இந்த டேட்டாவை தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? இந்த ரெண்டையுமே எடுத்துக்காதீங்க. இங்க ஏ இங்க பின்னு எடுத்துக்காதீங்க. இந்த A+B நம்ம யூஸ் பண்ணும். அப்ப efficiency of A+B and days time taken by A+B which is equal to efficiency of A and time taken by A. ஓகேங்களா? சோ இப்ப efficiency of Aங்கும் போது A ஓட efficiency எவ்வளோ? T+12. B ஓட efficiency எவ்வளோ? T+3. ஓகேங்களா? அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வரும்? 2T+15 வருமா? சோ அதை இங்க போட்டுக்கோங்க. அதுதான் efficiency of A+B. இப்ப 2T+15. அடுத்தது டைம் டேக்கன் பை A+B எவ்வளோ? T days. அப்ப இன்ட்டு T. அவ்வளவுதான். ஓகேவா? which is equal to efficiency of A மட்டும் எவ்வளோ? T+12 இன்ட்டு டைம் டேக்கன் பை A எவ்வளோ? T+3 இன்ட்டு T+3. அவ்வளவுதான். இப்போ மல்டிபிள் பண்ணுங்க. 2T இன்ட்டு T என்ன வரும்? 2T ஸ்கொயர் பிளஸ் 15 இன்ட்டு T எவ்வளோ? 15T. ஓகேவா? which is equal to இப்ப இதை மல்டிபிள் பண்ணுங்க. T இன்ட்டு T, T ஸ்கொயர். T இன்ட்டு 3, 3D, 3T. அடுத்தது இதை மல்டிபிள் பண்ணுங்க. 12 இன்ட்டு T, 12T. 12 இன்ட்டு 3, 36. அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ இப்போ இந்த T ஸ்கொயரை இந்த சைடு கொண்டு போங்க. இந்த 15T-வை இந்த சைடே கொண்டு போயிருங்க. இப்ப என்ன வரும்? 2T ஸ்கொயர் மைனஸ் T ஸ்கொயர் பிளஸ் 15T. இங்க இருக்கிற 3T பிளஸ் 12T என்னது? 15T தான். இங்க பிளஸ்ல இருந்தா இந்த சைடு வரும்போது என்ன ஆகும்? மைனஸ்ல வந்துருமா? ஈக்குவல் டு 36. சோ இந்த பிளஸ் 15T-க்கும் மைனஸ் 15T-க்கும் கேன்சல் ஆயிடும். 2T ஸ்கொயர்ல இருந்து ஒரு T ஸ்கொயர் போச்சுன்னா வெறும் 1T ஸ்கொயர் தான் இருக்கும். இப்போ 1T ஸ்கொயர் ஈக்குவல் டு 36. அப்ப T என்னது? ரூட் ஆஃப் 36. ரூட் ஆஃப் 36 என்னது? 6. அப்ப T யோட வேல்யூ என்னது? 6. இவ்வளவுதான். ஓகேங்களா? சோ ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 6. நெக்ஸ்ட் A மற்றும் B இன்
இணைந்து ஒரு வேலையை 30 நாட்களில் முடிப்பர். அதாவது ஏவும் பியும் சேர்ந்து பண்ணாங்கன்னா 30 நாள்ல அந்த வேலையை முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஆனா என்ன ஆகுதுன்னா 20 நாட்களுக்கு ஒரு வேலையை அவர்கள் இணைந்து வேலை செய்த பிறகு பி விலகிறார். 20 டேஸ் தான் பண்றாங்க. ஆனா என்ன பண்றாங்க 2 பேரும் சேர்ந்து ஏவும் பியும் சேர்ந்து 20 நாள் தான் வேலை பார்த்திருக்காங்க. 20 நாள் பார்த்துட்டு பி என்ன பண்ணிடுறான்னா ஓடிடுறான். அப்ப மீதி இருக்க வேலையை ஏ பண்ணிருக்கான். ஃபர்ஸ்ட் எவ்வளவு ஒர்க் இந்த 20 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். சோ இப்ப கம்ப்ளீட்டட் ஒர்க் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மொத்தமா எவ்வளவு நாளுக்கான வேலை இருக்கு 30 நாள். அதை கீழே போட்டுக்கோங்க. அவங்க எவ்வளவு முடிச்சிட்டாங்க 20. அதை மேல போட்டுக்கோங்க. அப்ப 30 டேஸ் அவுட் ஆஃப் 30 டேஸ் 20 டேஸ் ஒர்க் இஸ் கம்ப்ளீட்டட். இதை நான் இப்படி சொல்லவா, நீங்க 100 மதிப்பெண்களுக்கு தேர்வு எழுதுறீங்க. ஒரு 75 மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா எப்படி எழுதுவீங்க 75 அவுட் ஆஃப் 100 எழுதுவீங்கல்ல, அதே கான்செப்ட் தான் இங்க. சோ 20 நீங்க முடிச்சிட்டீங்க. ஆனா மொத்தம் எவ்வளவு 30. அப்ப 20/30. 20/30னா எப்படின்னு வந்துரும் 2/3 வந்துருமா. சோ அப்ப கம்ப்ளீட் பண்ண ஒர்க் அப்படிங்கிறது 2/3. 2/3க்கான மீனிங் என்னன்னா 3 பங்கு வேலை இருக்குன்னா அதுல 2 பங்கு வேலையை தான் இவங்க முடிச்சுட்டு போயிருக்காங்கிறது அர்த்தம். ஓகேங்களா? சோ அப்ப மீதி எவ்வளவு இருக்கும் அதாவது 3 பங்குல 2 பங்கு முடிஞ்சிச்சுன்னா மீதி வேலைங்கிறது எவ்வளவு இருக்கும் 1 பங்கு வேலை தானே இருக்கும். எதுல 3 பங்குல 1 பங்கு வேலை இருக்கு. இந்த 1 பங்கு வேலை யார் பாக்குறாங்க அப்படின்னா ஏங்கிறவன் பாக்குறான். ஓகேங்களா? சோ அப்ப ஏங்கிறவன் அந்த 1 பங்கு வேலையை பாக்குறதுக்கு மீதி இருக்கக்கூடிய அந்த வேலையை முடிக்கிறார். எவ்வளவு நாள்ல 20 நாட்கள்ல முடிக்கிறார். அப்ப அந்த 1 பங்குக்கு அவனுக்கு 20 டேஸ் ஆகும். அதாவது இந்த 3 பங்குல 1 பங்குக்கு இவனுக்கு 20 நாள் ஆகுதுன்னா ஒருவேளை ஏன் மட்டுமே அந்த வேலைய தனியா முடிச்சிருந்தானா எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ அப்போ 1 பங்கு வேலையை முடிக்க இவனுக்கு 20 நாள்னா மொத்த வேலை 3 பங்கு. அப்ப அந்த 3 பங்கையும் முடிக்கிறதுக்கு அவனுக்கு எத்தனை நாள் ஆயிருக்கும் 3 × 20 60 நாள் ஆயிருக்கும். அவ்வளவுதான். இது வந்து ஒரு லாஜிக்கல் கொஸ்டின் தான். இதுக்கு இவ்வளவு எக்ஸ்பிளனேஷனே தேவையில்லை. ஏவும் பியும் சேர்ந்து 30 நாள்ல அந்த வேலையை முடிச்சிருவாங்க. ஏவும் பியும் சேர்ந்து 20 நாள் வேலை பார்த்துட்டு பி போயிடுறான். அப்ப பாதியிலே விட்டு போயிடுறான். அப்ப அவன் விட்டுட்டு போகும்போது எவ்வளவு ஒர்க் முடிச்சிருக்கு அப்படின்னா டோட்டலா 30. அதுல 20 முடிஞ்சிச்சு. மீதி ஒரு 10/30 இருக்கு. ஓகேங்களா? இல்லைன்னா 20/30 முடிஞ்சு அப்படின்னா 2/3ங்கிறது முடிஞ்சிச்சு. அப்ப மீதி 1/3 இருக்கு. 1/3க்கான மீனிங் என்னன்னா மொத்தம் 3. அதுல 1 மட்டும் இந்த மித்தம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். சோ அப்ப 1 வேலையை ஏ பண்றதுக்கு 20 நாள்னா ஒருவேளை அந்த முழு வேலையை ஏவே பண்ணியிருந்தானா 60 நாள் எடுத்துப்பான். அவ்வளவுதான். சப் ஆப்ஷன் டி தான் வந்து சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின் 7 மீட்டர் 3 மீட்டர் 85 சென்டிமீட்டர் 12 மீட்டர் 95 சென்டிமீட்டர் என்ற நீளத்தை அளவிடக்கூடிய மிகப்பெரிய நீளம் என்ன அப்படின்றாங்க. மிகப்பெரிய அப்படின்னா என்ன கண்டுபிடிக்கணும் நீங்க HCF கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னொரு வேலையை பார்க்கணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க 7 மீட்டர் இங்க 3 மீட்டர் 85 சென்டிமீட்டர்னு இருக்கப்ப மீட்டர் சென்டிமீட்டர்ல மிக்ஸ் ஆயிருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் ஒண்ணு சென்டிமீட்டருக்கு மாத்திக்கணும். இல்லைன்னா எல்லாத்தையும் மீட்டருக்கு மாத்திக்கணும். மீட்டருக்கு மாத்தினீங்கன்னா டெசிமல்ல வரும். சோ அதனால சென்டிமீட்டருக்கு மாத்திக்கோங்க. 1 மீட்டர் அப்படிங்கிற எத்தனை சென்டிமீட்டர்னா 100 சென்டிமீட்டர். ஓகேங்களா? அப்ப 7 மீட்டர்ங்கிறது எத்தனை சென்டிமீட்டர் 700 சென்டிமீட்டர். ஓகேவா? அடுத்தது 3 மீட்டர்னா 300 85 சென்டிமீட்டர். அப்ப 3 மீட்டர் 85 சென்டிமீட்டருங்கும் போது 3 மீட்டருங்கிறது 300 பிளஸ் ஒரு 85 385 சென்டிமீட்டர்னு வருமா. அதுவே இங்க 12 மீட்டருங்கும் போது 1200 சென்டிமீட்டர் பிளஸ் ஒரு 95 சென்டிமீட்டருங்கும் 1295. இப்ப இந்த வேல்யூஸ்க்கு HCF எடுங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு. இப்ப 700 அடுத்தது 385 அடுத்தது 1295. ஓகேவா? சோ அப்ப HCFனா 3 நம்பருக்கும் காமனா இருந்தா மட்டும்தான் எடுத்துக்கணும். எல்லாம் எடுத்துக்கூடாது. இந்த 3 நம்பருமே எதால டிவைட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7ஆல டிவைட் ஆகும். அப்ப 100 7 700 7 35 மீதி 3 7 35. அப்ப 55 7 385 அடுத்தது 1 7 7 மீதி 5 59 8 56 மீதி 3 7 35. ஓகேங்களா? சோ அப்ப 185 1295. மறுபடியும் பாருங்க இது எல்லாமே 5ஆல டிவைட் ஆகும். போடுங்க 25 11 37 185. ஓகேங்களா? சோ இப்ப சரியா போச்சா? சோ இப்ப இதுக்கப்புறம் இந்த 3 நம்பர் 20 11 37க்கு காமன் டிவைசர் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 3 நம்பருக்கும் 1 தவிர வேற எந்த ஒரு காமன் டிவைசருமே கிடையாது. ஏன்னா 11 பிரைம் நம்பர் 37 பிரைம் நம்பர். சோ பிரைம் நம்பர்னு வந்துருச்சுனாலே அதுக்கு மேல அதுக்கு காமன் ஃபேக்டரே கிடையாது. அப்ப இதோட ஸ்டாப் பண்ணிட்டு HCF தானே கண்டுபிடிக்கிறோம். அப்ப இங்க இருக்கிறது மட்டும்தான். அதாவது 3 நம்பருக்கும் பொதுவா இருந்த மல்டிபிள மட்டும்தான் எடுத்துக்கணும். அப்ப 7 × 5 என்ன 7 35. அப்ப ஆன்சர் என்னன்னா
35 சென்டிமீட்டர் தான் வந்துட்டு இந்த 3 இதையும் அளக்கக்கூடிய சரியான மிகப்பெரிய நீளம். ஓகேங்களா? அடுத்தது, ஒரு குறைந்தபட்ச எண்ணுடன் 5ஐ கூட்டினால் 24, 32, 36, 54 வகுப்படக்கூடியது. அதாவது ஒரு எண் இருக்கு, அந்த எண்ணோட ஒரு 5 கூட்டுனா அந்த எண் வருது பாருங்க, அதுதான் வந்து இந்த 24, 32, 36, 54 வகுப்படுமா. அப்ப 24, 32, 36, 54 வகுப்படக்கூடிய மிகச்சிறிய எண் எது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப மிகச்சிறிய எண்ணா என்னது? எல்சியம். அப்ப 24, 32, 36, 54க்கு ஃபர்ஸ்ட் எல்சியம் கண்டுபிடிங்க. அந்த எல்சியம் தான் வந்து என்னன்னா இந்த குறைந்தபட்ச எண்ணா இருக்கும். ஓகேங்களா? சோ அப்ப ஃபர்ஸ்ட் எல்லா நம்பருமே எதால டிவைட் ஆகும்? 2ஆல டிவைட் ஆகுமா? அப்ப 12, 16, 18, 27. மறுபடியும் பாத்தீங்க அப்படின்னா இதுல 3 நம்பர் மட்டும் 2ஆல வகுப்படும். எடுத்துக்கோங்க. 6, 8, 9, 27. இப்போ 6, 9, 27 இந்த 3 நம்பர் எதால டிவைட் ஆகும்? 3ஆல டிவைட் ஆகுமா? சோ அப்ப அதை எடுத்துக்கோங்க. 2, 3, 6, 8 அப்படியே வந்துரும். 3, 9, 9, 3, 27. எகைன் பாருங்க, இங்க 2, 8 இருக்கு, இங்க 3, 9 இருக்கு. ஒண்ணு இந்த 2 நம்பர் 2ஆல டிவைட் ஆகும். அதை எடுத்துட்டீங்கன்னா 1, 4, 3, 9. அடுத்தது இந்த 2ம் 3ஆல டிவைட் ஆகுமா? அப்ப 3 வெளில எடுத்துட்டீங்கன்னா 1, 4, 1, 3 வந்துரும். ஓகேங்களா? சோ இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது, அதனால அப்படியே வச்சுக்கோங்க. அப்ப எல்சிஎம்னா என்ன பண்ணும்? எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிக்கணும். அப்ப 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3, 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 4 இன்ட்டு 3ன்னு வரணும். 2 4 12, 12 3 36, 36 2 72, 72 3, 72 இன்ட்டு 3 போட்டீங்கன்னா 216 வரும். 216 இன்ட்டு 2 போட்டீங்கன்னா 432. 432ஓட ஒரு 2 மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா 866ன்னு வரும், 64ன்னு வரும். ஓகேங்களா? சோ அப்ப எல்சிஎம் என்ன அப்படின்னா 864. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த 864ங்கிறது இந்த எல்லா நம்பராலையும் வகுப்படும் அப்படின்னு அர்த்தம். அப்ப ஒரு எண்ணோட 5 கூட்டினா வரக்கூடிய எண் தானே இந்த எல்லா நம்பராலையும் வகுப்படும். சோ அப்ப அது என்னன்னா 864 தான் இந்த எல்லா நம்பரையும் வகுப்படும். அப்போ அந்த எண் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப அந்த எண்ணுங்கிறது இந்த எண்ணோட 5 கூட்டினாதான் இது வருது. சோ அப்ப அந்த எண்ல இருந்து 5 கழிச்சிருங்க. சாரி, இந்த 864ல இருந்து அந்த எண் மட்டும் வேணும்னா இந்த 5 இந்தாண்ட போகும், மைனஸ் ஆயிடுமா? அப்ப -5. அப்ப என்ன வருது? 859. அப்ப 859ங்கிறது அந்த எண். ஒருவேளை 859ஓட ஒரு 5 கூட்டினீங்கன்னா வரக்கூடிய ஆன்சர் 864ங்கிறது 24, 32, 36, 54ஆல வகுப்படும் அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த எண் என்னன்னா 859. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், 11வது கொஸ்டின். தனி வட்டியில் அசல் 750 ஆனது 4 ஆண்டுகளில் 900ஆக மாறுகிறது. அதாவது நீங்க 750 ரூபா கொடுக்குறீங்க, ஆனா அது எவ்வளவா மாறுது? 900 ரூபாயா மாறுது. அப்ப எவ்வளவு எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கு? ஒரு 150 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கு. அப்ப அதுதான் என்னன்னா வட்டி. ஓகேங்களா? நீங்க போட்ட அசல் வந்து 750 ரூபா, அதுக்கு வட்டி 150 ரூபா போட்டு 900 ரூபாயா மாறி இருக்கு. எத்தனை வருஷத்துல? 4 வருஷத்துல. அப்ப வட்டி வீதம் என்னன்னு கேக்குறாங்க. டைரக்டா ஃபார்முலால அப்ளை பண்ணிடுங்க. பிஎன்ஆர் பை 100. சோ வட்டி எவ்வளவு கிடைச்சிச்சு? 150 ரூபா. பிரின்சிபல் எவ்வளவு? 750 ரூபா. எத்தனை வருஷம்? 4 வருஷம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது, அதுதான் நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. 0க்கு 0 கேன்சல். 2 5 10, இங்க 15 5 75. 2 2 2 2 4. சப்ப 15 2 30. சப்ப இங்க 6 மட்டும் இங்க வச்சுக்கோங்க, 6 இங்கே இருக்கட்டும். அப்ப 150 டிவைடட் பை இந்த 15 இன்ட்டு 2 கீழே வந்துடும். சோ இப்போ 1 டைம் 10 டைம் 4 2 2 5 2 10. அப்ப 6ங்கிறது என்னன்னா 5%. ஓகேங்களா? சோ இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 5%. டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ரூபாய் 1500 ஆனது இரு பகுதியாக பிரிக்கப்படுகிறது. அப்ப 1500 ரூபா இருக்கு, இது 2ஆ பிரிக்கிறாங்க. ஒண்ணு ஏ, இன்னொன்னு பின்னு வச்சுக்கோங்க. அதில் ஒரு பகுதியை ஆண்டுக்கு 10% வட்டி வீதத்தில், அதாவது 10%, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%, நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு கொடுக்குறாங்க. அதுவே மற்றொரு பகுதியை ஆண்டுக்கு 12.5%, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளவுனா 4 இயர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. அப்படின்னா 12.5% வட்டி வீதத்துல வழங்கப்பட்ட தொகை என்னன்னு கேக்குறாங்க. அதாவது பி என்னன்னு கேக்குறாங்க. இதுல இன்னொன்னு சொல்றாங்க பாருங்க. இந்த
ஒரு பகுதியை ஆண்டுக்கு 10% 5 ஆண்டுகளுக்கு கொடுக்குறாங்கல்ல, அதுவும் மற்றொரு பகுதியை ஆண்டுக்கு 12.5% வட்டி வீதத்தில் 4 ஆண்டுகளுக்கு வழங்கும் வட்டியும் என்னன்னு சொல்லிட்டாங்க, ஈக்குவல்ட்டாங்க. ஓகேங்களா, இதுவும் ஈக்குவலா. சோ இதுபடி பாத்தீங்க அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட பர்சன்டேஜ் எவ்வளவு வருது, 10 × 5 50% வருது. இதுபடி சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட பர்சன்டேஜ்ங்கிறது ஒண்ணுமே இல்ல, நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்டு ரேட் ஆஃப் பர்சன்டேஜ், அவ்வளவுதான். சோ அப்ப 10 × 5 50%. இங்க பாருங்க 12 × 12.5 × 4 போட்டீங்கனாலும் அதே 50% தான் வருது. சோ அப்படின்னா ஒரே இதா வருது அப்படின்னா இதுவும் 50%, இதுவும் 50%, அமௌண்ட்டும் சேமா தான் இருக்கும். சோ இப்ப இந்த 1500 ரூபாய 750 ரூபாய் 750 ரூபான்னு பிரிச்சுதான் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா, சோ இப்ப 750 ரூபாய்க்கு 10% மேல 5 வருஷத்துக்கு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 375 ரூபாய் கிடைக்கும். ஓகேங்களா, அதே 750 ரூபாய்க்கு 12.5% மேல 4 வருஷத்துக்கு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை மல்டிபிள் பண்ணா 50 வருதா, 2 375 ரூபா தான் வருது. அதுவும் 375 தான். சோ அப்ப நம்ம நினைச்சது கரெக்ட் தான். அப்ப ஈக்குவலா தான் அமௌண்ட்டை ஸ்பிளிட் பண்ணிருக்காங்க. அப்ப 750 ரூபாங்கிறதா சரியான விடை. ஓகேங்களா, அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின். ரூபாய் 25,000க்கு 3 வருடங்களுக்கு பின் 12% வட்டி வீதம் கிடைக்கும் கூட்டு வட்டி ஆண்டுக்கு எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க. கூட்டு வட்டி ஆண்டுக்கு எவ்வளவு? சோ அப்படிங்கும் போது இது வந்து கூட்டு வட்டி இயர்லி ஒன்ஸ் தான் இது வந்து கால்குலேட் பண்றாங்க. மொத்தம் 3 வருஷம். அப்ப 3 வருஷத்துல வருஷத்துக்கு ஒரு வாட்டி அப்படின்னா 3 முறை கணக்கிட்டு இருப்பாங்க. அப்ப 3 முறைக்கான கோடு என்னன்னா 1331. ஓகேங்களா, இதுல முதல் 1க்கு நேரம் பிரின்சிபல் என்னவோ அதை எழுதிக்கோங்க, 25,000. அடுத்து என்ன பண்ணும், 25,000த்துக்கு 12% என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு அடுத்த இதுல எழுதணும். ஓகேங்களா, அப்ப 12%ன்னு போட்டீங்கன்னா 2 0க்கு 2 0 கேன்சல். 25 12 அப்படின்னு பாத்தீங்கன்னா 3000 வரும். ஏன்னா 25 12 300. அப்போ இங்க ஆல்ரெடி ஒரு 0 இருக்கனால 3000. 3000 ரூபாய் இங்க போட்டுக்கோங்க. அடுத்தது இந்த 3000 ரூபாய்க்கு அதே 12% கண்டுபிடிச்சு அடுத்ததுல போடணும். 2 0க்கு 2 0 கேன்சல். 3 12 36. ஆல்ரெடி இங்க ஒரு 0 இருக்கு, அதனால 360. ஓகேங்களா, அடுத்தது இந்த 360 ரூபாய்க்கு 12% கண்டுபிடிச்சு அடுத்ததுல போடணும். ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல். அடுத்தது 2 10 6 2 12. அப்ப எப்படி இருக்கு, 36 × 6 டிவைடட் பை 5 இருக்கா, 36 எவ்வளவு, 216. 216 5ஆல வகுத்தீங்க அப்படின்னா 4 5 5 4 5 20, மறுபடியும் 3 5 15, மீதி 1ன்னு வரும். புள்ளி வச்சு 10ஆ மாத்தினீங்கன்னா 2 5 10. ஓகேவா, அப்ப 43.2. மேல என்ன கோட் இருக்கோ அதை அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கோங்க, × 3 × 3 × 1. அப்ப இங்க 3000 ரூபா 9,000 ரூபா வரும். இங்க 0 6 3 18 8 மீதி 1 3 9 10 1080 ரூபா. இது 43.2 தான். சோ ஆட் பண்ணுங்க எல்லாத்தையும், 9,000 1080 ஒரு 43.2 அப்படின்னா 2 3 12க்கு 2 மீதி 1 10. அப்ப 10,123.2ங்கிறத ஆன்சர். புரியுதா, சோ அவ்வளவுதான். அப்ப கூட்டு வட்டி எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா 10,123.20. கூட்டு வட்டினா இதை ஃபர்ஸ்ட் இதை ஆட் பண்ணக்கூடாது, மீதி இருக்கிறத மட்டும்தான் ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 14வது கொஸ்டின். காலாண்டுக்கு ஒரு முறை, காலாண்டுக்கு, இது ரொம்ப முக்கியமான வார்த்தை, காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி அசலுடன் சேர்க்கப்பட்டால் ரூபாய் 4,000க்கு ஆண்டுக்கு 20% வட்டி விகிதத்தில் 9 மாதங்களுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி என்னன்னு கேக்குறாங்க. காலாண்டு அப்படின்னா என்னன்னா 3 மந்த்னு அர்த்தம். ஓகேங்களா, சோ 3 months ஒன்ஸ் கால்குலேட் பண்றீங்கன்னா மொத்தமா 9 மந்த். அந்த 9 மந்த்ல எத்தனை 3 months இருக்கும், 3 times இருக்குமா. அப்ப 3 timesனா கோடு என்னது, 1 3 3 1. ஃபர்ஸ்ட் 1க்கு நேரம் என்ன பண்ணும், எவ்வளோ பிரின்சிபலோ அதை எழுதிக்கணும். ஓகேங்களா, இப்ப இந்த 4,000த்துக்கு 20% அப்படியே எடுத்துக்கலாமானா எடுத்துக்க கூடாது. ஏன்னா காலாண்டுன்னு சொல்லிட்டாங்கன்னா கொடுத்திருக்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட 4ஆல வகுத்து எடுத்துக்கணும். 4ஆல வகுத்தா எவ்வளவு, 5%. 5% தான் எடுத்துக்கணும். அப்ப 4,000த்துல 5% எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு 200 ரூபாய். ஓகேவா, அடுத்தது இந்த 200 ரூபாய்க்கு 5% கண்டுபிடிச்சு அடுத்ததுல போட்டுரும். 2 0க்கு 2 0 கேன்சல். 2 5 10. அடுத்தது 10 ரூபாய்க்கு 5% எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். 1 0க்கு 1 0 கேன்சல். 2 5 10 1 5 5. அப்ப 1/2 1/2னா 0.5. ஓகேவா, அதை இங்க போட்டுருங்க. அடுத்தது மேல என்ன கோட் இருக்கோ அதை அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கோங்க, × 3 × 3 × 1. அப்ப 600 ரூபாய், இங்க ஒரு 30 ரூபாய்,
இங்க ஒரு 50 பைசா. ஓகேங்களா? அப்ப எவ்வளவு வட்டி கிடைக்குது? 630.5. ஓகேங்களா? சோ ஆன்சர் என்னன்னா 630.5. இந்த காலாண்டுக்கு ஒரு முறை எடுக்கும் போது அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் 4ஆல வகுத்து எடுத்துக்கணும். இதுவே ஹாஃப் இயர்லி ஒன்ஸ் கொடுத்தாங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட பாதியா எடுத்துக்கணும், 2ஆல வகுத்து எடுத்துக்கணும். அதை மட்டும் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், 15வது கொஸ்டின். 2 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு 8% வட்டி வீதத்தில் ஒரு தொகையின் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 240 எனில் அந்த தொகையின் மதிப்பு என்ன? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்குமான டிஃபரன்ஸ் கொஸ்டின். இதுக்கு நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறது தான் பெட்டர். அதுதான் ஈஸியான ஒரு இது. அப்ப காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு PR² டிவைடட் பை 100 into 100. அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்குமான வித்தியாசம் எவ்வளவு? 240 ரூபா. பிரின்சிபல் என்னன்னு தெரியாது, அதான் நீங்க கண்டுபிடிக்கணும். இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 8. R² அப்படிங்கறதுனால 8 into 8 டிவைடட் பை 100 into 100. பிரின்சிபலை மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க, மீதி இருக்கிறது எல்லாமே இந்தாண்ட கொண்டு வந்துருங்க. இப்ப 240 இன்ட்டு இங்க கீழே இருக்கக்கூடிய 100 into 100 மேல போயிடும். இப்ப 100 into 100 டிவைடட் பை மேல இருக்க 8 into 8 கீழே வந்துடும். இங்க வரும்போது இந்த சைடு வரும்போது which is equal to P. சோ இப்ப கேன்சல் பண்ணுங்க. 4 8 8, 3 8 24, 38 240. அடுத்தது 2 8, இத போட்டீங்கன்னா 20 25 100. ஓகேவா? அடுத்தது 4 2 2, 15 2 30. ஓகேவா? இப்ப மீதி என்ன இருக்குன்னா 15 into 25 into 100 இவ்வளவுதான் இருக்கு. 15 into 25 போறது ஈஸி. ஏன்னா 15ல எத்தனை நாள் இருக்குன்னா 3 நாள் இருக்கா? அப்ப 3 நாள் 12, மீதி 3. அப்ப 3 25 75 அப்படியே போட்டுடலாம். அவ்வளவுதான். அப்ப 375, 2 0 இந்தாண்ட 100ஆல மல்டிபிள் ஆகுறதுனால அப்ப 37,500 ரூபாய் கிடைக்கும். ஓகேங்களா? அப்ப எவ்வளவு அமௌண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னா 37,500 ரூபாய். நீங்க எனக்கு இந்த கால்குலேஷன் புரியல மேம் அப்படின்னா நார்மலா நீங்க எப்படி போடுவீங்களோ அப்படி போட்டுக்கோங்க. ஒரு சிலருக்கு இந்த நம்பர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி BA புக்ல ஒரு வீடியோ கிளாஸஸ் அவைலபிளா இருக்கும். அந்த வீடியோ கிளாஸஸ் நீங்க பாத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஷார்ட்கட்ஸ் என்னங்கிறது ஈஸியா புரியும். 25 மல்டிபிள் எப்படி போடணும், 5 மல்டிபிள்லாம் எப்படி கால்குலேட் பண்ணுவோம், எல்லாமே நிறைய நம்ம வந்து பேசிக் கிளாஸஸ்ல உங்களுக்கு BA புக்ல இருக்கக்கூடிய வீடியோ கிளாஸஸ்ல சொல்லியிருப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு செவ்வகரையின் நீளமானது அதன் அகலத்தை போல் 5 மீட்டர் அதிகம் அப்படின்ட்டாங்க. அதாவது செவ்வகரையோடைய நீளம் லென்த் அப்படிங்கிறது பிரெத்தை விட ஒரு 5 எக்ஸ்ட்ரா இருக்குமா? ஓகேங்களா? அதை எப்படி எழுதலாம்? லென்த் ஈக்குவல் டு பிரெத் பிளஸ் 5 எழுதலாம். அதன் பரப்பளவு 750ன்ட்டாங்க. சோ செவ்வகத்துடைய பரப்பளவு எவ்வளவு? 750. செவ்வகத்துடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன? லென்த் இன்டு பிரெத் ஈக்குவல் டு 750. ஓகேங்களா? லென்த்துக்கு பதிலா என்னன்னு எழுதிக்கலாம்? B plus 5 எழுதிக்கலாமா? அப்ப B plus 5 into B equal to 750 போடலாமா? B into B என்னது? B square. 5 into B என்னது? 5B. அப்ப B square plus 5B equal to 750. இந்த 750 இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ்ல வருமா? அப்ப B square plus 5B minus 750 equal to 0 போட்டுடலாம். சோ இத வந்து காரணிப்படுத்தணும். அவ்வளவுதான். இப்ப B square plus 5B minus 750 equal to 0னா மல்டிபிள் பண்ணா மைனஸ் 750 வரணும். அதுவே ஆட் பண்ணா பிளஸ் 5 வரணும். ஓகேங்களா? சோ 25 3 75. ஆனா இது 750 வரும். அப்ப 25 into 30 750 வந்துருமா? ஆனா இங்க ஆட் பண்ணும்போது என்ன வரணும்? பிளஸ் 5 வரணும். அப்போ இதுல மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் 750 வரணும், ஆட் பண்ணும்போது பிளஸ் 5 வரணும். அப்படின்னா இந்த ரெண்டு நம்பர்ல சின்ன நம்பருக்கு தான் மைனஸ் கொடுக்கணும். ஏன்னா இப்பதான் ஆட் பண்ணும்போது என்ன வந்துடும்? மைனஸ் 25 பிளஸ் 30 பிளஸ் 5 வந்துடும். அதுவே மைனஸ் 25 into 30 போட்டீங்கன்னா மைனஸ் 750 வந்துடும். அப்ப இதுதான் எடுத்துக்கணும். அப்ப B minus 25, இது B plus 30. எப்பவுமே B minus 25 வந்தாதான் B equal to 25 வரும். ஏன்னா இது equal to 0 போடுவாங்க. அப்ப இந்த மைனஸ் 25 இந்த சைட் போவோம், பிளஸ் ஆயிடும். இப்ப B equal to 25 இந்த வேல்யூ தான் எடுத்துக்கணும். இது மைனஸ்ல வரும், அதனால இது எடுத்துக்கூடாது. சோ அப்ப பிரெத் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 25. ஆனா அவங்க கேட்கறது அந்த அறையோடைய நீளம். நீளம்கான ஃபார்முலா என்ன? B plus 5. அப்ப 25 plus ஒரு 5 எவ்வளவு? 30. ஆன்சர் என்னன்னா 30 மீட்டர்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 17. ஒரு சதுரம் நீளம் மற்றும் அகலம் 40% மற்றும் 30% அதிகரிக்கப்படுகிறது எனில் உருவாகும் முறையே செவ்வகத்தின் பரப்பளவு சதுரத்தின் பரப்பளவை விட எவ்வளவு அதிகரிக்கும் அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அது சதுரமா தான் இருக்கு. சதுரம் அப்படின்னா 4 பக்கங்களும் சமம். அதாவது இது ஏன்னா இதுவும் ஏதான். ஓகேங்களா? சோ இனிஷியலா இருக்கக்கூடிய பக்க அளவு எப்பவுமே என்னன்னு சொல்லுவாங்கன்னா 100% ஏன்னு சொல்லுவோம்.
இதுவும் 100% ஏ. ஏன்னா 100% அப்படிங்கறதோட மதிப்பு என்னன்னா 1 அவ்வளவுதான். ஏன்னா 100% எப்படி எழுதலாம்? 100 into 100 எழுதலாமா? 100 divided by 100 எழுதலாமா? அப்ப அதோட வேல்யூ என்னது? 1. அப்ப 1a-வும் a-வும் ஒண்ணுதான். ஒண்ணுமே இல்லை. இப்போ இந்த சதுரத்துடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன? ஏ ஸ்கொயரா? சோ அப்ப இந்த இதோடைய 100% ஆஃப் ஏ இன்ட்டு 100% ஆஃப் ஏன்னு வருமா? சோ இப்ப இது எப்படி எழுதலாம்? 100/100 இன்ட்டு இந்த இது இருக்குல்ல, இதையும் அப்படியே எழுதுங்க. 100/100 ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர். ஒரு இதை மட்டும் கேன்சல் பண்ணிக்கோங்க. இப்ப மீதி இருக்கிறது இதை மறுபடியும் என்ன எழுதலாம்? 100% எழுதலாமா? அப்ப 100% ஏ ஸ்கொயர் வருதா? இது சதுரத்துடைய பரப்பளவு. இதை நீங்க போடணும்னு அவசியம் இல்லை. இனிஷியலா எப்பவுமே சதுரத்துடைய பரப்பளவு 100% ஆஃப் ஏ ஸ்கொயர் தான். ஓகேங்களா? இதுவே இதுல என்ன பண்றாங்கன்னா இந்த சதுரம் செவ்வகமா மாறுது. ஏன் மாறுதுன்னா இந்த சதுரத்துடைய ஒரு பக்கத்தை 40% அதிகரிக்கிறாங்க. ஆல்ரெடி 100 இருக்கு. இப்ப 40% அதிகரித்தா 140% ஆஃப் ஏன்னு வந்துடும். ஓகேங்களா? இன்னொரு பக்கத்தை 30% அதிகரிக்கிறாங்க. ஆல்ரெடி இது 100 இருக்கு. 30 இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா 130% ஆஃப் ஏன்னு வந்துடும். இப்போ இது வந்து ஒரு செவ்வகமா மாறிடுச்சா? ஏன்னா அளவு மாறிடுச்சு. அளவு மாறிடுச்சுனாலே சதுரம் என்ன ஆயிடும்? செவ்வகமா மாறிடும். இப்ப இந்த செவ்வகத்துடைய பரப்பளவு அப்படின்னு பார்க்கும்போது எல் இன்ட் பியா. இதுல இது லென்த்ன்னு எடுத்துக்கோங்க, இது பிரெத்ன்னு எடுத்துக்கோங்க. லென்த் எவ்வளோ? 140% ஆஃப் ஏ. பிரெத் எவ்வளோ? 130% ஆஃப் ஏ. ஓகேங்களா? சோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எப்பவுமே இந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சுன்னா ஒரு 100 வச்சுக்கோங்க. அதை கேன்சல் பண்ணிடாதீங்க. மீதி இருக்கிறத மட்டும் கேன்சல் பண்ணுங்க. 0க்கு 0 கேன்சல், இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். அப்ப 14 into 13/100 ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர். ஓகேங்களா? 14 into 13 போட்டீங்கன்னா என்ன வரும்? 14 10 13 130. 4 13 என்னது? 82 வருமா? சோ அப்படிங்கும் போது மொத்தமா எவ்வளவு வருது? 182 வந்துடும். ஓகேங்களா? அப்ப 182/100 ஏ ஸ்கொயர். 182/100 எப்படி எழுதலாம்? 182% ஏ ஸ்கொயர்னு எழுதலாமா? இனிஷியலா எவ்வளவு இருந்துச்சு? 100. இப்ப எவ்வளவு இருக்கு? 182. அப்ப எவ்வளவு எக்ஸ்ட்ரா இருக்கு? 82% எக்ஸ்ட்ரா இருக்கா? சோ அப்ப எவ்வளவு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. சோ சதுரத்தின் பரப்பளவை விட எவ்வளவு அதிகரிக்கும்னா 82% அதிகரிக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், 18வது கொஸ்டின். ஒரு திண்ம கோளத்தின் வளைப்பரப்பு 24 சென்டிமீட்டர். அந்த கோளத்தை 2 அரைக்கோளங்களாக பிரிக்கிறாங்க. அதாவது ஒரு கோளம் இருக்கு, இதை கட் பண்றாங்க. கட் பண்ணா ஒரு செமிஸ்பியரா வந்துடும். செமிஸ்பியர்னா இப்படி இருக்கும். ஓகேங்களா? இது ஆரம். ஒரு பவுல் மாதிரி வந்தது. சோ அப்ப பிரித்தால் கிடைக்கும் அரைக்கோளத்தின் ஒன்றின் மொத்த புறப்பரப்பு என்னன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு திண்ம கோளத்துடைய வளைப்பரப்பு 24னா ஆரம் என்னவா இருக்குன்னு பாக்கணும். ஒரு திண்ம கோளத்துடைய வளைப்பரப்பு திண்ம கோளத்தின் வளைப்பரப்புக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 4πr². ஓகேவா? இந்த 4πr² வேல்யூ தான் என்னன்னு சொல்லிட்டாங்க, 24 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்ப 24 = 4 into பையோட வேல்யூ என்னது? 22/7 r² அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ இப்ப இந்த 7 இந்த சைட் போகும், மல்டிபிள் ஆயிடும். இந்த வேல்யூஸ் எல்லாம் கீழே வந்துடும். அப்ப r² = 24 into 7 divided by 4 into 22. ஏன்னா இங்க மேல இருக்கிறதுல கீழே வந்துடும். 1 நாள் 4, 6 நாள் 24. 3 2 6, 11 2. அப்ப 3 21/11 தான் r²ஓட வேல்யூ. நம்ம ரூட் எடுக்கணுமா அப்படின்னா இப்படியே வச்சுக்கோங்க. இது r²ஆவே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ இத வந்து 2ஆ கட் பண்றாங்களா? 2ஆ கட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா ஒரு அரைக்கோளம் கிடைக்குதா? இந்த அரைக்கோளத்துடைய இந்த பரப்பு இருக்குல்ல, இது வந்து வலைப்பரப்பு. ஏன்னா ஒரு கோளத்துடைய வலைப்பரப்புங்கும் போது 4πr²னா இந்த அரைக்கோளத்துடைய, நான் கிரீன்ல இப்ப மார்க் பண்ற பாருங்க, இந்த போர்ஷன் மட்டும் எவ்வளவு அப்படின்னா 2πr². ஏன்னா இந்த ஹோல்ங்கிறது 4πr². இந்த 4πr²ல பாதிங்கிறது இந்த பகுதி மட்டும் வருதுல்ல, அந்த பகுதி மட்டும் 2πr². ஆனா இங்க ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்குல்ல, இப்ப ப்ளூ கலர்ல மார்க் ஆகும் பாருங்க. இந்த சர்க்கிள் இருக்குல்ல, மேல இருக்குமா ஒரு சர்ஃபேஸ், ஒரு தட்டையான சர்ஃபேஸ் இருக்குமா அரைக்கோளத்துடைய அந்த இதுல. சோ அது என்னன்னா ஒரு வட்டத்துடைய பரப்பளவா இருக்கா? சோ அதுவும் சேர்த்துக்கணும். ஏன் சேர்த்துக்கணும் அப்படின்னா இங்க அந்த அரைக்கோளம் ஒன்றின் மொத்த புறப்பரப்பு தான் கேக்குறாங்க. அப்ப வலைப்பரப்பு பிளஸ் இந்த தட்டையான பரப்பு. இப்ப வலைப்பரப்பு 2πr², இந்த தட்டையான பரப்பு πr². ஏன்னா அது சர்க்கிள் மாதிரி இருக்கு, அப்ப சர்க்கிளோட ஏரியா தான் வரும். சோ அப்ப πr². அப்ப மொத்த புறப்பரப்பு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2πr² + πr² எவ்வளவு? 3πr². ஓகேங்களா? சோ இப்ப 3πr²ங்கிறது என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். அப்ப 3 into பையோட வேல்யூ 22/7 into r²ஓட வேல்யூ இங்க கண்டுபிடிச்சிருக்கீங்கல்ல, அதை அப்படியே இங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 21/11.
ஓகேவா? நீங்க இப்படியே போட்டா போதும், மாத்திலாம் போட வேணாம். ஏன்னா இங்க ஆர் ஸ்கொயர் தானே இருக்கு. ஆர் ஸ்கொயர் அப்படியே போடுங்க. 2 வாட்டி போட்டுறாதீங்க. ஆர் ஸ்கொயரோட வேல்யூவே 25/11 தான். 21/11 தான். ஒரு 11 11, 2 11. ஓரேழு 7, மூவேழு 21. So அப்ப 3 into 2 into 3. 3 2s are 6, 6 3s are என்னது? 18. அப்ப 18 சென்டிமீட்டர் ஸ்கொயர்ங்கிறது தான் அந்த அரைக்கோளத்துடைய மொத்த புறப்பரப்பு. புரியுதுங்களா? இதுல இந்த இடத்துல நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா அரைக்கோளத்துடைய மொத்த புறப்பரப்பு 2 பை ஆர் ஸ்கொயர்னு எடுத்துருவீங்க. கிடையாது. 3 பை ஆர் ஸ்கொயர். ஏன்னா இங்க இருக்கிறது 2 பை ஆர் ஸ்கொயர். மேல ஒரு தட்டையான போர்ஷன் ஒரு பை ஆர் ஸ்கொயர். அப்ப மொத்தமா 3 பை ஆர் ஸ்கொயர்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 19. ஒரு உருளையில் ஆரம் இருமடங்கு ஆகும்போது உயரம் பாதியாக குறைக்கப்பட்டால் அதன் வலைப்பரப்பு என்னவாகும் அப்படின்றாங்க. அதாவது இப்ப இப்படி ஒரு உருளை இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த உருளையுடைய ஆரம் இனிஷியலா ஆறுங்கிறது இருக்கு. இப்ப புதுசா என்ன ஆகுதுன்னா 2r மாறிடுது. ஓகேங்களா? 2 மடங்கு ஆயிடுது. அதுவே இதுதான் ஹைட். இந்த ஹைட் ஹெச்னு இருக்கு. இப்ப புதுசா என்ன ஆகி போயிருது அப்படின்னா h/2ன்னு மாறிடுது. அப்படி மாறுறதுனால அதோடைய வலைப்பரப்பு என்னவாகும் கேக்குறாங்க. உருளையுடைய வலைப்பரப்புக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா 2πRh தான். ஓகேங்களா? சோ இது வந்து நார்மலா இருக்கிறது. இப்ப இதே உருளையுடைய வலைப்பரப்பு இப்ப மாத்துனல்ல. சோ ஆறுங்கிறது 2r மாறிடுச்சு. ஹெச்ங்கிறது h/2 மாறிடுச்சுல. இந்த வேல்யூ நீங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன். 2π ஆருக்கு பதிலா 2r போடணும். ஹெச்சுக்கு பதிலா h/2 போடணும். போட்டீங்கன்னா என்ன ஆகும்? 2 2 கேன்சல். மறுபடியும் என்னதான் கிடைக்குது? 2πRh தானே கிடைக்குது. அப்ப இனிஷியலா என்ன இருந்துச்சோ அதே தானே கிடைக்குது. சோ இப்ப என்ன ஆகல அப்படின்னா மாற்றம் எதுவும் நடைபெறவில்லை. அப்ப மாறாது இருக்கும். ஓகேங்களா? அதன் வலைப்பரப்பு என்ன ஆகுது? மாறாது இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு திண்ம நேர்வட்ட உருளையின் ஆரம் 14 சென்டிமீட்டர். ஓகேங்களா? இதேதான். ஒரு உருளை இருக்கு. இந்த உருளையுடைய ஆரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 14 சென்டிமீட்டர். ஹைட்டுங்கிறது 30 சென்டிமீட்டர். அப்ப அதோடைய வலைப்பரப்பு உருளையுடைய வலைப்பரப்புக்கான ஃபார்முலா என்னன்னா 2πRh. சோ இப்ப 2 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ என்னது? ஆரம் 14 இன்ட்டு ஹைட் எவ்வளோ 30. ஓகேங்களா? சோ அதை அப்படியே இங்க போட்டுருங்க. சோ சிம்பிளிஃபை பண்ணுங்க. 1/7 7 2 14 அவ்வளவுதான். சோ 2 2 22 44 42 2 வந்து 88. அப்ப 88 இன்ட்டு 30. 8 3 24 4 நீங்க 2 8 3 24 26. சோ ஆல்ரெடி ஒரு 0 இருக்கு. அப்ப 2640 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கறதா இந்த உருளையுடைய வலைப்பரப்பு. ஓகேங்களா? புரிஞ்சுதா? டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன் தான். நெக்ஸ்ட் 5 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ரீசனிங்ல இருந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு 20 கேள்விகள் ஆப்டிடியூட்ல இருந்து பார்த்தோம். அடுத்த 5 கேள்விகள் ரீசனிங்ல இருந்து. கியூவின் மகன் பி. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆன் அப்படின்னு குறிப்பிடணும் அப்படின்னா அது வந்து பாக்ஸ். அதுவே பெண் அப்படின்னு குறிப்பிடணும் அப்படின்னா அதை வந்து சர்க்கிள்ல குறிப்பிடணும். ஓகேவா? பிரதர் சிஸ்டர் அப்படின்னா பிளஸ் சிம்பிள் போட்டா பிரதர் அல்லது சிஸ்டர்னு அர்த்தம். ஓகேவா? இதுவே மகன் மகள் அப்படின்னா மகன் அல்லது மகள்னா ஒரு லைன் மேலேயோ கீழேயோ போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? மகள் மகன்னா ஒரு லைன் கீழே போடணும். அதுவே ஃபாதர் மதர்னா மேல போடணும். அவ்வளவுதான். இப்ப கியூவின் மகன் பி. கியூக்கு ஒரு பையன் இருக்கு. மகன் மகள். இப்போ ஒரு லைன் கீழே மகன் இருக்காங்க. யாரு? பி. மகன்ட்டாங்க. அப்ப பியோட ஜெண்டர் தெரியும். ஆண். அதனால சர்க்கிள். ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் கேப் விட்டு கூட போடலாம். கியூ இருக்காங்க. கியூக்கு ஒரு பையன் இருக்காங்க. அவங்கதான் பி. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா கியூ மற்றும் ஆர் ஒருவருக்கொருவர் சகோதரிகள் அப்படின்ட்டாங்க. சகோதரிகள் அப்படின்னா கியூவும் பொண்ணுதான் ஆரும் பொண்ணுதான். சகோதரிகள் அப்படின்னா என்ன பண்ணும்? பிளஸ் சிம்பிள் பொண்ணு. ஆல்ரெடி இங்க கியூ இருக்கா? அப்ப கியூ பொண்ணுதான் ஆரும் பொண்ணுதான். 2 பேரும் சகோதரிகள் அப்படிங்கிற பிளஸ் சிம்பிள். நெக்ஸ்ட் ஆரின் தாய் டி. ஆருக்கு ஒரு தாய் இருக்காங்க. அப்ப கியூவுக்கு அவங்க என்னதான்? தாய் தான். ஏன்னா ஆருக்கு தாய்னா கியூவும் தாய் தானே. ஏன்னா சகோதரிகள் தானே. அப்ப தாய்ங்கிறதுனால மேல போடுங்க. டி. டீயோட ஜெண்டர் ஃபீமேல். ஓகேவா? நெக்ஸ்ட் டீயின் மகன் எஸ். டீக்கு ஒரு பையன் இருக்கான். டீயோடைய பொண்ணுங்க கியூஆர்னா டீயோடைய பையன் எஸ்னா கியூக்கும் எஸ்க்கும் என்ன சம்பந்தம்? பிரதர் சிஸ்டர். ஓகேவா? அப்ப இங்கே போட்டு எஸ் போட்டுருவீங்க. ஆனா அவருடைய ஜெண்டர் எஸ். இது மேல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கீழ் உள்ளவற்றுள் எந்த கூற்று உண்மையானதுன்னு கேக்குறாங்க. பி தாய் வழி மாமா எஸ்ன்றாங்க. பியோடைய அம்மா யாரு? கியூ. கியூடைய பிரதர் யாரு? எஸ். ஆமா. இப்ப தாய் வழி மாமா யாருதான்? எஸ் தான். அப்ப ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான விடை. ஓகேவா? கியூ அண்ட் எஸ் சகோதரிகள் அப்படின்னா கிடையாது. கியூ எஸ்ஸும் சகோதர கியூ வந்து பொண்ணு. ஆனா எஸ் வந்து என்னது? சகோதரன். அப்ப சகோதரன் சகோதரி உறவுன்னு வந்திருக்கணும். சகோதரிகள் அப்படின்னு வந்திருக்க கூடாது. கியூ வின் சகோதரன் டீன்ட்டாங்க. கியூடைய சகோதரன் டீயான்னு கேட்டா கியூவோட தாய் தான் டி.
பியின் சகோதரன் எஸ்ன்றாங்க. பியுடைய மாமா தான் எஸ்ஐ தவிர சகோதரன் கிடையாது. ஓகேங்களா? அடுத்தது ஒரு நபரை குறிப்பிட்டு தீபக் சொன்னது. இந்த மாதிரி கொஸ்டின்ல யார் பேசுறாங்களோ அவங்களா நீங்க இமேஜின் பண்ணிக்கணும். இப்ப நீங்க தான் தீபக். ஓகேங்களா? தீபக். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, தீபக் என்ன ஒருத்தரை பார்த்து சொல்றாரு. ஒரு நபர் தீபக் முன்னாடி இருக்காரு. அவங்கள சுட்டி காட்டி அவங்கள பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றாரு. அவருடைய ஒரே சகோதரர் இருக்காருல்ல, அவர்தான் என் மகளோட தந்தையோட தந்தை. என்னுடைய மகள் என்னுடைய மகளுடைய தந்தை யாரா இருக்க முடியும்? நானா தான் இருக்கேன். இப்ப நான் தீபக். என் மகளோட தந்தை யாரு? நான் தான். ஓகேங்களா? அப்ப என் மகளின் தந்தை அப்படிங்கிறது நான். அப்ப என்னுடைய தந்தை அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அப்ப என்னுடைய தந்தை யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க நிக்கிறார் பாரு. அவருடைய ஒரே பிரதர் எங்க அப்பா அப்படின்ட்டாங்க. அப்ப என்னுடைய அப்பா, என்னுடைய அப்பாவுடைய ஒரே சகோதரர் தான் வந்து யாருன்னா அந்த நபர். ஓகேங்களா? அப்ப அந்த நபர் தீபக் என்ன உறவு அப்படின்னா, பெரியப்பாவா இருக்கலாம், இல்ல சித்தப்பாவா இருக்கலாம். மொத்தத்துல அப்பா கூட பிறந்தது. ஓகேங்களா? அப்ப பெரியப்பா அல்லது சித்தப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் 23வது கேள்வி. 5 குழந்தைகள் ஒரு வரிசையில் அமர்ந்துள்ளனர். பி என்பவர் எஸ்க்கு அடுத்தபடியாக, ஆனால் டி-க்கு அடுத்தபடியாக அமரவில்லை. ஆருக்கு அடுத்தபடியாக கே அமர்ந்துள்ளார். ஆர் இடது கடைக்கோடியில் அமர்ந்துள்ளார். கேக்கு அருகில் டி அமரவில்லை. எஸ்க்கு பக்கத்தில் யார் யார் அமர்ந்துள்ளார்னு கேக்குறாங்க. மொத்தம் 5 பேர் தானே. 5 பேருக்கு ஒரு இது கொடுங்க. இது ரைட் சைடு எடுத்துக்கோங்க. இது லெஃப்ட் சைடு. ரைட்னா வலது, லெஃப்ட்னா இடது. இதுல ஒரு ஹிண்ட், டைரக்ட் ஹிண்ட் கொடுத்திருக்காங்க. ஆறுங்கிறது எங்க இருக்கு? இடது கடைக்கோடி. அப்ப ஆறு இங்கதான் உட்கார்ந்துருக்காங்க. அதுக்கு மேல இருக்க ஹிண்ட் பாருங்க. ஆறுக்கு அடுத்தபடியாக யார் உட்கார்ந்துருக்கா? கே. ஆறுக்கு இந்த சைடு சேர் இல்ல. அப்ப இந்த சைடு தான் கே உட்கார்ந்துருக்க முடியும். கேக்கு பக்கத்துல யார் உட்கார கூடாது? டீ உட்கார கூடாது. அப்ப இந்த இடத்துல டீ போட்டுறக்கூடாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, பிக்கு அடுத்தபடியாக எஸ் இருக்காங்க. அதாவது பிக்கு அப்புறம் எஸ் இருக்காங்க. ஒண்ணு இப்படி இருக்கலாம், இல்ல இப்படி இருக்கலாம். ஓகேவா? ஆனா பிக்கு பக்கத்துல யார் வரக்கூடாது? டி வரக்கூடாது. அப்ப பிக்கு பக்கத்துல இந்த இடத்துல டி போட்டுறக்கூடாது. ஓகேங்களா? அப்ப இது எப்படி எழுதலாம்? இங்க பி போட்டு எஸ் இங்க போடலாமா? இங்க டி போட்டா பிக்கு பக்கத்துலயும் டி வரல, கேக்கு பக்கத்துலயும் டி வரல. அப்ப இதுதான் கரெக்ட். ஒருவேளை நீங்க இப்படி போட்டீங்கன்னா, இங்க டி போட முடியாதுன்னு எஸ் போட்டீங்க, பி போட்டீங்க. ஆனா பிக்கு பக்கத்துல டி போடக்கூடாதுல்ல. அதனால இந்த இது வராது. இதுதான் வரும். ஓகேங்களா? சோ இப்ப என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? ஏக்கு பக்கத்துல யார் யார் அமர்ந்திருக்காங்க? எஸ்க்கு பக்கத்துல எஸ் இங்க உட்கார்ந்துருக்காங்க. எஸ்க்கு பக்கத்துல யார் இருக்கா? பி இருக்காங்க, டி இருக்காங்க. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வந்து சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 24. ஒரு சங்கீத மொழியில் பிர்லே நெக் என்பது கிரீன் அண்ட் டேஸ்டி, டொமேட்டோ இஸ் கிரீன் என்பது பிக் நாக் என்பது சாரி தப்பா இருக்கா? அதாவது இங்க இந்த கொஸ்டின் மிஸ்டேக்கா இருக்கு. சோ அதனால ஸ்கிப் பண்ணிடுங்க. தப்பா இருக்கு டைப் பண்ணது. ஓகே. நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் 25th கொஸ்டின். பி என்கின்ற புள்ளியில் தொடங்கி தெற்கில் 20 மீட்டர் சச்சின் நடந்தான். அதாவது இங்க ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. இதுதான் பி. இப்போ இந்த புள்ளியில இருந்து தெற்கு நோக்கி எவ்வளவு நடக்கிறான்? 20 நடக்கிறானா? சோ அவன் தெற்கு பார்த்து வரும்போது இது அவனுடைய இடதுபுறமா இருக்கும், இது அவனுடைய வலதுபுறமா இருக்கும். இப்ப 20 மீட்டர் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றான்னா, இடதுபுறம் திரும்பி ஒரு 30 மீட்டர். அப்ப இடதுபுறம்னா இந்த பக்கம். சோ இப்ப இங்க இருந்து ஒரு 30 மீட்டர் இப்படி நடக்கிறான். சோ அவன் கிழக்கு பார்த்து போகும்போது இது அவனுடைய இடதுபுறமா இருக்கும், இது அவனுடைய வலதுபுறமா இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பின் 20 மீட்டர் இடதுபுறம் திரும்பி 20 மீட்டர். இந்த 30 மீட்டர் நடந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் இடதுபுறம் தான் திரும்புறான். இடதுபுறம் திரும்பி எவ்வளவு போறான்னா 20 மீட்டர். இதுவும் 20னா இங்க இருந்து மறுபடியும் போறது ஒரே லைன் ஆஃப்ல வரணும். சோ இப்ப இங்க இருந்து இப்படி திரும்பி ஒரே இதுல போறான். இங்க ஒரு 20. சோ இதுவும் பேரல். ஓகேவா? சோ இப்போ ஒரே லைன்ல தான் இருக்கணும். இது ரெண்டும் ஒரே லைன்ல இருக்கணும். ஓகேவா? சோ இப்ப இங்க இருந்து என்ன பண்றான் அப்படின்னா, இப்ப இந்த டைரக்ஷன் பார்த்து போயிருப்பான்ல. இப்போ இப்படி மேல பார்த்து போகும்போது இது அவனுடைய வலதுபுறமா இருக்கும், இது அவனுடைய இடதுபுறமா இருக்கும். இப்ப என்ன பண்றான்? 20 மீட்டர் நடந்தான். மீண்டும் இடதுபுறம் திரும்பி 40 மீட்டர்கள் அப்படிங்கிறாங்க. சோ அப்ப இங்க இருந்து ஒரு 40 மீட்டர்ஸ் நடக்கிறான் அப்படின்ட்டாங்க. டோட்டலா இது எவ்வளவு அப்படின்னா 40. ஓகேவா? இதுல பீங்கிறது பாயிண்ட், இந்த பாயிண்ட் பீல இருந்து எவ்வளவு தூரத்தில் அவன் நிற்கிறான்? அவன் கடைசியா நிற்கக்கூடிய பாயிண்ட் இந்த பாயிண்ட் கியூன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப பிக்கும் கியூக்கும் நடுவுல இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்ன அண்ட் எந்த டைரக்ஷன்ல நிக்கிறான் அப்படின்னு கேக்குறாங்க. பீல இருந்து மேற்கு திசையில நிக்கிறான். ஏன்னா இது நார்த், இது சவுத், இது வெஸ்ட், இது ஈஸ்ட்னா இவன் வெஸ்ட் சைடு தான் நிக்கிறான். அப்ப மேற்குல இது பாருங்க, இங்க இருந்து இது வரைக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ்? இது 30னா இதுவும் 30 தான். ஓகேங்களா?
அப்ப மொத்தம் 40. அதுல இதுவே 30னா இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவுதான்? 10 தான். அப்ப மேற்கு புறத்தில் 10 மீட்டர் தொலைவில் நிற்கிறார். ஓகேங்களா? புரிஞ்சுதா? சோ இந்த 25 கொஸ்டின்ஸ்ல 24 கொஸ்டின்ஸ்ல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்க. இல்ல எனக்கு புரியல மேம், கமெண்ட் பண்ணா எனக்கு ஆன்சர் கிடைக்குமா அப்படின்னு தெரியலனா 8300865071 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எந்த கொஸ்டின் புரியலையோ அதோடைய ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? சோ செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா டாபிக் இண்டிவிஜுவல் ப்ராக்டிஸ் நம்மளுடைய சேனல் அவைலபிளா இருக்கு. அதையும் வாட்ச் பண்ணுங்க. எக்ஸாம்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் பிவைக்கு பேஸ் பண்ணி பேசிக் கான்செப்ட்ஸும் கொடுத்துருக்கோம். அதையும் நல்லா கிளியரா பாருங்க. அதே மாதிரி ஒரு கான்செப்ட் எப்படி இன்னொரு டாபிக்ல இன்கார்பரேட் பண்றது அப்படிங்கறதையும் கத்துக்கோங்க. ஓகேங்களா? நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு ஈஸியா இருக்கும் மேத்ஸ் பொறுத்த வரைக்கும். சோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ஃபார் மோர் வீடியோஸ் ஸ்டே டியூன் வித் அஸ். தேங்க்யூ.